வணக்கம் நண்பர்களே, தமிழ் கிட்ஸ் லேர்னிங் வேர்ல்டுக்கு வரவேற்கிறோம். இங்கே நாம் எழுத்துக்கள், எண்கள், நிறங்கள், விலங்குகள் எல்லாம் கற்றுக்கொள்வோம். பாடல்கள், விளையாட்டுகள், கதைகள் எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக கற்போம். தமிழ் கிட்ஸ் லேர்னிங் வேர்ல்ட், விளையாடி கற்றுக்கொள்வோம். ஹாய் நண்பர்களே, தமிழ் கிட்ஸ் லேர்னிங் வேர்ல்டுக்கு வரவேற்கிறோம். ரெடியா இருக்கீங்களா நண்பர்களே? இங்கே ஒவ்வொரு நாளும் புது பாடல்கள், அருமையான கதைகள், மகிழ்ச்சியான அனிமேஷன். நல்ல பழக்கங்கள் கற்றுக்கொண்டு புத்திசாலி குழந்தைகளாக வளரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மகிழ்ச்சியா கற்போம். இவர்தான் கவின். அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், மொபைல் போன். காலை எழுந்ததும் மொபைல், சாப்பிடும் போதும் மொபைல், இரவு தூங்கும் முன்பும் மொபைல். இன்னும் ஒரு கேம் மட்டும். ஆமா, சாஃப்ட் பட் சீரியஸ். கவின், போதும் குட்டி, கண்களுக்கு கஷ்டம் வரும், தூங்க போ. கவின், இக்னோரிங். இல்லை அம்மா, இன்னும் 5 நிமிஷம் மட்டும். ஆனா அந்த 5 நிமிஷம் 1 மணி நேரமா மாறிடுச்சு. இரவு 10 திரும்பது, எல்லாரும் தூங்கிட்டாங்க. கவின் மட்டும் இன்னும் மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மெதுவா தூங்கிட்டான், மொபைல் கையிலேயே. அப்போ திடீர்னு மொபைல் ஒளிர ஆரம்பிச்சது. கவின், இது என்ன? போன். கவின், பயப்படாதே, நான் தான் உன் மொபைல். கவின், என்னடா நீ பேசுறியா? போன். ஆமாம், நீ என்னை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுற, அதனால தான் வந்தேன். போன். நீ இப்படி தொடர்ந்து பார்த்தா சீரியஸ் டோன். உன் கண்கள் சோர்வாகும், உடம்பு களைப்பாகும், மனம் கூட சோர்ந்து விடும். கவின் மெதுவா சோகமா ஆனா. கவின், நான் தவறு பண்ணிட்டேனா? போன் கைண்ட் டோன். பரவாயில்லை கவின், இப்போ திருந்தலாம். போன், மொபைல் யூஸ் பண்ணலாம், ஆனா அல்லவா? கவின், நான் இனிமேல் நேரம் பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மொபைல் மீண்டும் சாதாரணமா மாறிடுச்சு. கவின் மொபைலை வச்சுட்டு அமைதியா தூங்கினான். அடுத்த நாள் அவன் வெளியே போய் நண்பர்களோட விளையாடினான். ஹாய் நண்பர்களே, இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பாடல்கள், கதைகள், கற்றல் வீடியோக்கள் பார்க்க தமிழ் கிட்ஸ் லேர்னிங் வேர்ல்ட் ஐ லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மகிழ்ச்சியான வீடியோக்களுக்கு கற்றலும் மகிழ்ச்சியும் தொடரட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை நண்பர்களே.